Hello students, today we are going to see a new chapter, discharge of contract or modes of contract. This is the unit 2 topic. Let's we see one by one under discharge of contract. This is a part 1 video of discharge of contract. So discharge of contract means simply it is called termination of a contract. Termination means coming to an end. Okay, discharge of contract அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க, அந்த கான்ட்ராக்ட் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது கம்மிங் டு அன் எண்ட், அதோட முடிவுக்கு அது வந்துடும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லெட்ஸ் we see in what are the cases the discharge of contract will happen. Okay, let's see an example for discharge of contracts. Two parties இருக்காங்க, A, B. ஓகே, ஸோ ஏவும் பியும் ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ணியிருக்காங்க. என்ன கான்ட்ராக்ட் மேக் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளை ஓவர் அப்படிங்கிறத சிட்டிக்கு மேலே ஃப்ளை ஓவர் கட்டலாம், பில்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஃப்ளை ஓவர் அப்படின்னா என்னென்னா, ஒரு சிட்டிக்கு மேலே ஒரு பிரிட்ஜு கட்டுறது. ஓகே, அந்த பிரிட்ஜுக்குள்ள ரோடு. ஓகே, இப்போ ஒரு சிட்டி இருக்குது, சிட்டினா அந்த சிட்டியில் மேலே ஒரு பிரிட்ஜ் அமைச்சு அந்த பிரிட்ஜ்லேயும் வந்து ரோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தான் ஃப்ளை ஓவர். ஓகே, ஸோ இங்கே ஏ யார், பி யாருன்னு பார்க்கலாம். ஸோ ஏ யாருன்னா, ஏ இஸ் த முனிசிபல் அத்தாரிட்டி ஆஃப் தி சிட்டி. எந்த சிட்டியில் பில்ட் பண்ண போகிறாங்களோ அந்த சிட்டியோட முனிசிபல் அத்தாரிட்டி தான் ஏ. ஓகே, பி இஸ் எ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அதாவது யார் கட்டி தருவாங்களோ அவங்க தான். ஸோ பி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஸோ அவங்க தான் வந்து ஃப்ளைஓவர் கட்டித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க. பட் போட்டதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதோ சம் ரீசன்னால் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஃப்ரீ கன்சென்ட்டோட இல்லை வேண்டாம் இப்போதைக்கு இது வேணாம் அப்படின்னு இந்த கான்ட்ராக்டை வந்து அவங்களே வந்து கட்டித்தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏ வந்து கட்டித்தர வேணாம் அப்படின்னு முனிசிபல் அத்தாரிட்டி சொல்லிட்டாங்க. ஸோ பியும் வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு ஏதோ ஒரு ரீசன்னால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், தேவர் ஃப்ரீ ஃப்ரம் தேர் ஆப்ளிகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். ஃப்ரீ ஃப்ரம் தேர் ஆப்ளிகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்னென்னா, அந்த கடமையிலேருந்து அவங்களே விடுபட்டுருவாங்க. பிரிட்ஜு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவங்களே வேணான்னு சொன்னதுனால பிக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு பிரிட்ஜு கட்டி தரணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி த கான்ட்ராக்ட் கம்ஸ் டு அன் எண்ட். இதே மாதிரி என்னென்ன கேசஸில் ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது டிஸ்சார்ஜ் ஆகுது, டெர்மினேட் ஆகுது, எண்டுக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமலேயே ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லாததுனால அந்த கான்ட்ராக்டை முடிச்சுக்கிட்டாங்க. சில கான்ட்ராக்ட்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுனால அந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு குட் எண்டிங்கை வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து இந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்டில் வந்து பார்க்கலாம். There are 6 modes of discharge of contract. First one, discharge by performance. Discharge by agreement or consent. Third one, discharge by impossibility. Fourth one, discharge by lapse of time. Fifth one, discharge by operation of law. And sixth one, discharge by breach of contract. So let's see the first main heading, discharge of performance. So as I already told you, in the performance of contract I already explained this one, actual performance and attempted performance. நான் performance contract chapterலே வந்து என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், what is actual and what is attempted அப்படின்னு. So in this performance of contract, the discharge of performance or termination of performance takes place when the parties to the contract complete their duty or fulfill their obligation arising under the contract. ஒரு கான்ட்ராக்ட் எதுக்காக போட்டிருக்காங்களோ அந்த கான்ட்ராக்டுக்கான பர்ஃபார்மன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிவுக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா அந்த கான்ட்ராக்டுக்கான டைம் வரப்போ யாராவது ஒருத்தவங்க அதை பற்றின ஒரு டிமாண்ட் வைக்கிறப்போ ஒருத்தவங்க இன்னொரு பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் அந்த கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகிடும். ஓகே, ஸோ அண்டர் டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் both the parties perform their task completely.
ஓகே, ரெண்டு பேருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஏ வந்து பிக்கு ஒரு பொருளை டெலிவர் பண்ணுறாங்கன்னா பி அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஸோ கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகிடும். See the second one, attempted performance. Attempted performance means it is an offer for performance by promiser or promising. Attempted performance அப்படின்னா என்னென்னா, முன்னாடி கான்ட்ராக்ட் போட்டபடி அதுக்கான டைம் வரப்போ ப்ராமிசர் நான் டெலிவரி பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா ப்ராமிசி நம்ம கான்ட்ராக்டில் போட்ட மாதிரி நீங்கள் அந்த பொருளை டெலிவர் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. யாரோ ஒருத்தர் அதுக்கான டைம் வரப்போ டிமாண்ட் வைப்பாங்க. ஸோ இந்த டிமாண்ட் வைக்கிறப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு டெலிவர் பண்ணிட்டாங்கன்னா குட் எண்டிங்கில் முடிஞ்சிடும். இதே வந்து அவங்க டிமாண்ட் வைக்கிறப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி த கான்ட்ராக்ட் கம்மிங் டு அன் எண்ட். ஸோ எப்படி பண்ணாலும் அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும். ஓகே, செகண்ட் மெயின் ஹெட்டிங், discharge by agreement or discharge by consent. So this second heading is classified into two main parts, by implied consent, by express consent. And the implied consent also classified into 6: novation, rescission, alteration, remission, waiver and merger. In simply, discharge by agreement means the original contract already made is discharged automatically when a parties enter into a fresh contract in the place of original contract. So நார்மலாக பார்த்தீங்கன்னா discharge by contract அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி ஒரு பார்ட்டி ஏபி ப்ராமிசர் ப்ராமிசி, ஓகே, அவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட்கான டைம் வரப்போ அந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஒரு ஃப்ரீ கன்சென்ட்டில் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, அந்த கான்ட்ராக்ட் நம்ம வேணாம், இப்போ நம்ம ஓல்டு கான்ட்ராக்ட் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அந்த கான்ட்ராக்டுக்கு பதிலாக நம்ம ஒரு ஃப்ரெஷ் கான்ட்ராக்டை இதுக்கும் பதிலாக வேறு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு ஒரு புது கான்ட்ராக்டை போடுறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க போட்ட அந்த கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகிடும். ஓகே, லெட்ஸ் see the 6 types under discharge by agreement. First one we will see express consent under discharge by agreement or discharge by consent. Consent அப்படின்னா சம்மதிக்கிறது, ஓகேவா? ஃப்ரீ கன்சென்ட்னா யாரையும் கம்பல் பண்ணாமல் சம்மதிக்கிறது. ஓகே, லெட்ஸ் see an example for express consent. ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகே, ஏ என்ன பண்ணுறாங்கன்னா பி கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு மிஷினை உங்களுக்கு சேல் பண்ணுறேன் வித் கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஒருவேளை இந்த மிஷின் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படின்னா 1 வீக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதை ரிட்டன் எடுத்துக்கிறேன், நீங்கள் ரிட்டன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டை போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பி என்ன பண்ணலாம், அந்த மிஷின் ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, அதோட அந்த கான்ட்ராக்ட் வந்து நல்லபடியாக முடிஞ்சிடும், திரும்பி ரிட்டன் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை பி வந்து ஏகிட்டேருந்து வாங்கின மிஷின் ஒர்க் ஆகலைன்னா பி என்ன பண்ணுவாங்க, வித்தின் 1 வீக்குள்ளே கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ பிக்கு வந்து அந்த மிஷினில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா பி என்ன பண்ணிடலாம், ஏ கிட்ட அதை திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல ஏ என்ன பண்ணியிருக்காங்க, கான்ட்ராக்ட் போடும் போதே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை மிஷின் ஒர்க் ஆகலை, சரியா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் திருப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டை வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஓகேவா, at the time of formation of contract. So this is called express consent. Now let's see an implied consent under agreement or under discharge by agreement one by one. First one, novation. Novation means simply it is the substitution of new contract for existing one. நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அந்த கான்ட்ராக்டுக்கான பர்ஃபார்மன்ஸ் பண்ண வரப்போ அந்த கான்ட்ராக்ட் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு நியூ கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நோவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நோவேஷன் மீன்ஸ் substitution of a new contract for the existing one. The new contract should be valid and enforceable, otherwise it will be void. So இங்கே novation should be performed before the expiry of the time அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. அப்படின்னா என்னென்னா,
ஒரு ஓல்டு கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளேயே அவங்க நியூ கான்ட்ராக்ட் போட்டால் மட்டும்தான் இங்கே நோவேஷன் அப்படிங்கிறது வேலிட் ஒன். லெட்ஸ் see an example for novation. Let's assume a 3 person A, B, C. ஸோ ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. இங்கே ஏ என்ன பண்ணணும், பிக்கு 1000 rupees கொடுக்கணும். முன்னாடி கடன் வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ ஏ என்ன பண்ணணும், பிக்கு 1000 rupees கொடுக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி பி வந்து சி அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு 1000 rupees கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஏ பிக்கு கொடுக்கணும், அதே மாதிரி பி சிக்கு 1000 rupees கொடுக்கணும். இதுதான் வந்து ஒரு கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எப்படி நோவேஷன் வருது அப்படின்னா, 3 பேருமே ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணி முன்னாடி உள்ள கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது ஏ பிக்கு கொடுக்க வேண்டியதையும் பி சிக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஓல்டு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஒரு நியூ கான்ட்ராக்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சி அக்செப்ட் ஏ ஆஸ் இஸ் டெட்டார். அதாவது சி வந்து யாரை வந்து டைரக்டாக டெட்டாராக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, ஏவை வந்து டெட்டாராக ஏற்றுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக சியோட டெட்டார் யார் முன்னாடி, பி தான் டெட்டாராக இருந்தாங்க. ஓகே, அதாவது பி தான் சிக்கு கடன் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நியூ கான்ட்ராக்டில் சி யார் டெட்டாராக டைரெக்டாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, ஏவையே டெட்டாராக ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த நியூ கான்ட்ராக்ட். ஸோ த நோவேஷன் மீன்ஸ் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் எ நியூ கான்ட்ராக்ட் ஃபார் தி எக்ஸிஸ்டிங் ஒன். This is called novation. Second one, rescission. Rescission simply means it is the cancellation of the contract. Let's see an example for rescission. 2 பேர் இருக்காங்க, ஏபி. ஓகே, ஏ ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க பி கிட்ட. என்ன அப்படின்னா, கம்மிங் 7ல், அதாவது 7 அன்னைக்கு, டேட் 7, ஓகே, கம்மிங் 7 அன்றைக்கி நான் உனக்கு ஒரு குட்ஸை வந்து டெலிவர் பண்ணுறேன். ஏதோ ஒரு குட்ஸ் அசியூம் பண்ணிக்கோங்க, அந்த குட்ஸை வந்து டெலிவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் அந்த 7 அப்படிங்கிற டேட் வரத்துக்குள்ளே என்ன முடிவு எடுத்துட்டாங்க ஏவும் பியும் அப்படின்னா, அந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு அவங்களே முடிவு எடுத்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, அதாவது 7 டேட் இருக்குன்னா, டேட் நம்பர் 6 அன்னைக்கே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பி வந்து எனக்கு வேண்டாம், அந்த குட்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏவும் வந்து குட்ஸ் வந்து நான் டெலிவர் பண்ணலை அப்படின்னு அதுக்கான டைம் வரதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் மியூச்சுவலாக பேசி டிஸ்கஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்டை முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா த கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்லி கம்மிங் டு அன் எண்ட். ஸோ ரெசிஷன் அப்படின்னா என்னென்னா, மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பேருமே பேசி அந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ணாமையே முடிச்சிடுறது. இன்னொரு வே என்ன அப்படின்னா, when one party fails in the performance of contract. அதாவது இதை நம்ம அட்டெம்ப்டட்னு கூட சொல்லலாம். அதுக்கான டைம் வரப்போ, இப்போ ஏ வந்து நான் டெலிவர் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்காக ஏ வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த டைமில் நான் டெலிவர் பண்ணவான்னு கேட்டேன், நம்ம கான்ட்ராக்ட் போட்டதுபடி நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நான் இதுலேருந்து விலகிக்கிறேன், நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணுவாங்க. ஏதாவது லாஸ் வந்துச்சுன்னா அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டு காம்பன்சேட் பண்ணிக்கிறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஓகே, யார் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதனால் ஆப்போசிட் பார்ட்டிக்கு லாஸ் வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஆல்ட்ரேஷன். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் பாயிண்ட் அண்டர் டிஸ்சார்ஜ் பை கன்சென்ட். இட் மீன்ஸ் make some changes in one or more of the terms and conditions of the contract. Okay, so alteration அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி போட்ட கான்ட்ராக்டில் சில சேஞ்சஸ் பண்ணுறது தான். ஓகே, சின்ன சின்ன சேஞ்சஸ். என்ன மாதிரி அப்படின்னா, ஆல்ரெடி 2000 பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கும் பதிலாக ஒரு 1500 பே பண்ணுறேன் அப்படின்னு நியூவாக போட்டிருந்தாங்க அப்படின்னா ஓல்டு கான்ட்ராக்ட் ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஓகே, 2000 கொடுக்குறேன் அப்படின்னு போட்ட கான்ட்ராக்ட் வந்து டெர்மினேட் ஆகி 1500 அப்படிங்கிற கான்ட்ராக்ட் நியூவாக க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா இம்மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன். இம்மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் கரெக்டிங் எ கிளரிக்கல் எரர்ஸ் இன் ஃபிகர் ஆர் தி ஸ்பெல்லிங் ஆஃப் தி நேம்.
முன்னாடி போட்டிருந்த கான்ட்ராக்டில் ஏதாவது நம்பரோ இல்லை ஏதோ ஸ்பெல்லிங்கோ ராங்காக இருக்குது அப்படின்னு கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறமா அவங்க ரியலைஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான டைம் வரப்பையோ இல்லை அதுக்கும் முன்னாடியோ என்ன பண்ணிக்கலாம், ப்ராமிஸையும் மியூச்சுவலாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் இருக்கிற எரரை வந்து கரெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரெமிஷன். Remission means it is the acceptance of the lesser amount than already contracted amount or already fulfillment of the promise made. Let's see an example. First, remission அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க, 5000 பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்ட அந்த இடத்துல ஓகே அந்த கான்ட்ராக்ட் வந்து அந்த கான்ட்ராக்டுக்கோட டைம் வரப்போ அதை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, சொன்ன அமௌண்ட்டை விட கம்மியான அமௌண்ட் பே பண்ணுவாங்க. 2 பேரோட மியூச்சுவல் கன்சென்ட் படி 2 பேருமே அக்செப்ட் பண்ணி தான் அதை ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஏ பி 2 பேர் இருக்காங்க. ஓகே, ஏ என்ன பண்ணணும், பிக்கு 5000 ருபீஸ் கொடுக்கணும், அதுதான் கான்ட்ராக்டில் இருக்குது. ஓகே, பட் என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே மியூச்சுவல் கன்சென்ட் படி 5000க்கு பதிலாக 2000 வந்து ஏ கொடுக்குறாங்க, பியும் வந்து ஓகே ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏ பேஸ் டு பி ₹2000. ஓகே, ஸோ a new lesser amount is 2000, the old contracted amount is 5000. So the already contract of the whole debt is discharged. 5000 பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன அந்த கான்ட்ராக்ட் என்ன ஆகுது, கம்மிங் டு அன் எண்ட், டெர்மினேட் ஆகுது. அப்போ நியூ கான்ட்ராக்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 5000க்கு பதிலாக 2000. இட் இஸ் அ லெஸர் அமௌண்ட் கம்பேர்ட் டு ஓல்டு ஒன். நெக்ஸ்ட் ஒன் waiver. So the waiver means it is an abandonment of a right which a person is entitled to. So waiver means simply called abandoning the rights. Let's see an example. 2 பேர் இருக்காங்க, ஏபி. ஓகே, ஏ என்ன பண்ணுறாங்க, பியோட காரை ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, பி என்ன சொல்லிட்டாங்க, ஏ கிட்டே என்னோடய காரை வந்து ரிப்பேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ண வேணாம், ஏ என்ன பண்ண வேணாம், அவங்களோட ப்ராமிஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பிஏ வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட் டெர்மினேட் ஆகிடும். திஸ் இஸ் த கான்ட்ராக்ட் டெர்மினேட்டட் பை waiver. ஸோ waiver அப்படின்னா என்னென்னா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டு ஓகே அதுக்கான டைம் வரதுக்கு முன்னாடியே வந்து அதை வந்து கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா, அபேண்டன் அப்படின்னா கைவிடுறது. ஸோ கேன்சல் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராமிசர் என்ன ஆகுறாங்க, அவங்களோட ஆப்ளிகேஷன்லேருந்து ரிலீவ் ஆகுறாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன் மெர்ஜர். ஆஸ் இட் நேம் இம்ப்ளைஸ், மெர்ஜர் மீன்ஸ் the inferior rights merge into the superior rights. Let's see an example for merger. ஏ அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க லீஸுக்கு வந்து ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த லீஸ்க்கு இருந்த வீட்டையே என்ன பண்ணிட்டாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஹியர் his right as a leasee will merge into his rights as a owner. முன்னாடி லீஸியாக உங்களோட ரைட்ஸ் எப்படி merge ஆகிடுச்சி அப்படின்னா, ஓனர் இப்போ வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓனர் அப்படிங்கிறதா வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஹியர் த ரைட் ஆஃப் எ லீஸி இஸ் இன்ஃபீரியர் டு தி ரைட் ஆஃப் அன் ஓனர். ஓகே, ஸோ ஹியர் what is inferior right? The inferior right means the right of leasee. அவங்க லீஸியாக இருந்தப்போ அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அது inferior right. Inferior right is a past right. Okay, what is superior right? The superior right means current rights, which means now A is the owner of the house due to purchase of house. So this is the superior right accruing to the same party. Same party means A is the same party before he has house as leasing. Now he has a house by purchasing the owner.
ஏ அப்படிங்கிறவங்க சேம் பார்ட்டி, முன்னாடி லீஸ்க்கு இருந்தாங்க. ஓகே, ஸோ இன்ஃபீரியர். இப்போது அதே ஏ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ சுப்பீரியர் ரைட். Okay students, in this video I only explain the two main topics. In coming videos I will explain the other. I hope all of you understand what I mean. If you have any doubts, please ask your doubts in comment. Thank you.